வணக்கம். வணக்கம். எங்க ஆட்சியில குதிரை பேரம் நடக்கல, குதிரை வேகத்தில் பேரம் நடந்துச்சு. குதிரை வேகத்தில் ஆட்சி நடக்குது. குதிரை பேரம்னா என்ன? குதிரை விற்பாங்களா? அது ஒண்ணும் இல்ல, கைய போட்டு இப்படி எவ்வளவு ரேட்டுன்னுலாம் சொல்லுவோம்ல, துண்டை அந்த போட்டு மாதிரி துண்டை போட்டு. வடிவேல் ஒரு படத்துல பஸ் பாருங்க, அது இந்த துண்டலடா, இதை ஏன்டா எடுக்கிறேன்? வடிவேல் ஒரு படத்துல கையை விட்டு பஸ் வேலை இதுதான், இது கட்டப்படியாதுங்க. ஆமா, இப்ப அப்படி என்ன விக்கிறாங்க குதிரை பேரத்துல? ஏதாவது ஒரு பொருள், லேண்டு, அது இதுன்னு விற்பாங்க. பதவியதான். பதவியா? ஆமாங்க. அப்போ சோஃபா விக்கலையா? அது சோஃபா வந்து குதிரை பேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே ஓகே. அது அமௌண்ட். இப்ப இந்த ஒரு மரல பாதி மடக்குவாங்க, ஃபுல்லா மடக்குனா கட்டுப்படி ஆகாது. இல்ல 3 விரல பிடிக்கணும், 2 விரல பிடிக்கணும், ஆரம்ப விலை 5000 அப்படின்னா அப்படி ஒரு மனசங்கடம் வந்துடக்கூடாதுல்ல. என்ன எவ்வளவு கேவலமா கேக்குறா அப்படின்னு. அதனால கையை பிடிச்சுக்கிட்டா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்ல, அந்த மாதிரி. அதாவது மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. ஆமா, வைகோ. ஆமா, ஓகேவா? மல்லை சத்யா தானே அந்த கட்சி வச்சிருக்காரு. அவர் வேற வச்சிருக்காரு. அத சரி, யாருதான் அந்த கட்சி வச்சிருக்காங்க? அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே ஜம்ப் அடிச்சு திருப்பி ஜம்ப் அடிச்சு திமுக வந்தாங்க. இப்ப திமுக இருந்து ஜம்ப் அடிச்சு தாவேகாக்கு போறாங்க. ஆச்சரியம் இல்ல, அவரு வைகோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். ஏன்? அவர் என்னைக்குமே எந்த முடிவு எடுத்தாலும் மகனை கொள்கை ரீதியா எடுக்கக்கூடிய ஒரே ஆள் அவரு தான். கொள்கை ரீதியா எடுப்பார், சீரியஸாவே. அந்த மாதிரி ஒரு கருப்பு துண்டை ஒரு தோல்ல போட்டிருக்கே, அத வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அது வந்து எடுத்து முட்டியில போட்டாருன்னா மல்ல 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 அவருக்கு எத்தனை கனவு வந்தாலும் கலைக்காம இருக்காரு கட்சியை. நீ போய் சரத்குமார் கட்சின்னு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அநேகமா அந்த கட்சி போன வருஷமே வந்து அதை கலைச்சிட்டு திமுகவில் இணைக்கிறதா பிளானு. நடுவுல பூந்து எல்லாம் குட்டையை குழப்பி விட்டதுனால வேணாம்பா, நம்ம வந்து நீங்க வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது, நம்ம தனியாவே ஏதோ 2 சீட்டை வச்சுக்கிட்டு, அதனாலதான் அவர் வந்து தனியாவே கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியா? அப்பயே இப்ப வந்து அந்த கட்சியோட போய் சேர போறாரு. இன்னைக்கு விஜய்க்கு பாதுகாப்பு இல்ல. விஜய் வந்து ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த ஆபத்தை சூழ்வதற்காக தற்போது தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து கட்டப்பாவை போல அவர் பாயங்கிறாரு. இது கட்டப்பாவா எட்டப்பாவான்ங்கிறது எனக்கு தெரியல. செட்டப்பா கூட இருக்கலாம். ஆபத்து சூழுதா தரித்திரம் சூழுதுன்னு சொல்லி, அதாவது எப்படி சொல்றது, இதான் சொல்லுங்க. துரந்தர் எப்படி இருப்பாரு? படம் பார்த்தது இல்லைங்க. நல்லா தாடி வச்சுட்டு நிறைய முடி வச்சுக்கிட்டு அப்படி இருப்பாரு. போஸ்டரா பார்த்தாலும் சொல்லணும்ல, அப்படி இருப்பாரு. இப்ப வந்து வேற கெட்டப்ல இருக்காரு. நல்லா வைகோ கெட்டப்ல அப்படி இருக்காப்ல ஆளு. ஆனா அதுக்கு கட்சிக்காரங்க யாரும் ஒத்து வர மாட்டாங்க. யாரு வரணும்? யாரு கட்சிக்காரங்க? என்ன துரை வைகோ சார் போட்டி போடுறீங்களா? துரை வைகோ அவர் இல்லைங்க, அவர் ஓகே சொல்லிட்டாருங்க. 2 பேர் தானங்க இருக்காங்க, வேற யாருங்க இருக்கா? அவங்க தான் திமுக விட்டு வரமாட்டேன். அதுல ஒருத்தர் திமுக வரமாட்டேன்ட்டாரு, ஒருத்தர் வந்து பாசம் காட்டுற மாதிரி சொல்லியிருக்காரு ஆசையா. நான் வந்து மதிமுகவிலே தான் இருப்பேன், ஆனா மதிமுகவில தான் இருப்பேன்ட்டாங்க. ராஜினாமெல்லாம் பண்ண முடியாது. நான் ராஜினாமா பண்ண உங்க பையன் வந்து நிற்பாப்ல, விசில் சீட்டத்துல குட்டி குஞ்சான்னு சொல்லி ஜெயிச்சிருவாப்ல. அப்புறம் நான் எனக்கு இருக்க மரியாதை விட்டு தரதா? என் வீட்டுல எனக்கு சோறு மாசம் வருது, அதை விட்டு வரதா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுல வேற விஜய் வேற வந்து சொன்னாராம், நீங்க வந்து 2 பேரை ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா நானே உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்றேன், கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு. அதுதான் பிளான் போட்டு இவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு வைகோ ஒரு இடத்துலயும் துரை வைகோ ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. ஓ, அப்படி கடைசி நேரத்துல காலவாரி விட்டாங்க. ஒருவேளை அந்த இடைத்தேர்தல வைகோ அவங்க பையனும் மட்டும் தோத்து மீதி எல்லாத்துலயும் விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு நினைச்சு பாருங்க. முன்னாடி இது இப்படி ஆகி போச்சு. 1991 இலங்கைகளை எனக்கு எதிராக போர் நடக்கும் போது நான் மட்டுமே உயிரோட இருந்தேன். ஆனா சின்ன என்ன சின்னத்துல நிப்பாங்க, விசில்ல நிப்பாங்க. விசில்லையா? அவர் துரை வைகோலாம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உயிரே போனாலும் சொந்த சின்னத்துல நிப்பன் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்படியே அவங்க விசில்ல நின்னாலுமே இதே மாதிரி இப்ப வந்து சூரியன் நின்று சொன்னாங்கல்ல, நாங்க வந்து ஒரு மாதிரி கட்டாயத்துல நாங்க வந்து சூரியன் நிக்க வச்சிட்டாங்க, சூரியன்ல நின்னதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது அப்படி இப்படின்னு பேசினாங்க. நாளைக்கு விசில்ல அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இரண்டுமே குழந்தைகள் விளையாடக்கூடிய அற்புதமான ஒரு கருவிகள். அது தேர்தலுக்கு தீப்பெட்டி என்பது வீட்டை கொளுத்தும், ஆனால் விசில் என்பது சத்தத்தை எழுப்பும். விசிலும் கைத்தில் தான் தொங்குகிறது, பம்பரமும் கைத்தில் தான் விடப்படுகிறது. அவ்வளவுதான் கவிதை முடிஞ்சுக்கா அப்படின்னு எழுதி போயிட்டே இருப்போம்.
திடீர்னு நாளைக்கு உதயசூரியன் பக்கம் போக வேண்டியிருக்கா, அதிகாலையிலே பம்பரத்தை சுழட்டி சக்தி பம்பரத்திலே அதுவும் அந்த குத்தை போட்டு கையில் ஏற்றினால் அந்த அழகு ஓவியம் உதயசூரியன் போலவே இருக்கும். காலையில் சூரியன் உதித்தால் மட்டும்தான் விளையாடவே முடியும் பம்பரத்தை வைத்துன்றது. அப்படி இல்லைன்னு திடீர்னு அதிமுக கூட போக வேண்டியது இருந்துச்சுன்னா, பம்பரத்தை ஆணி பதம் பார்ப்பதற்காக நாங்கள் சிறு வயதில் அந்த பம்பரத்தை மரத்திலே குத்தி வைப்போம். மரத்தில் இருக்கிறது இரட்டை இலை, எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது இரட்டை இலை. வேற ஏதாவது கட்சி சொல்லுவேன், நான் அதுக்கும் கவுண்டர் அடிப்பேன். விவசாயி 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 சீமான். அந்த விவசாய நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கட்டையிலிருந்து தான் செய்யக்கூடியது பம்பரம். விவசாய நிலத்திலே பனை மரத்திலிருந்து செய்யக்கூடிய பம்பரம் காலத்தினால வாழை மரத்துல பண்றாங்க. வாழை மரத்தில் செய்யும் பம்பரம் அது வேற மாதிரி இருக்கும். அப்ப பிஜேபிக்கு போயிட்டாருன்னா தாமரை இலையை கிழிக்காமல் பம்பரம் சுழன்று சுற்றும். அந்த அளவுக்கு தாமரையை பாதுகாக்கும் பம்பரம். அப்போ பாமக போயிட்டா பாமக என்ன மாம்பழ சீசனில் தான் நாங்க பம்பரமே விளையாடுவோம். மாம்பழம் வெயில் காலத்தில் பம்பரத்தை சுரட்டி விட்டாலும் மாம்பழத்தை பிடித்து திருப்பி விட்டாலும் ஒரே மாதிரி சுத்தி கொண்டே இருக்குமே தவிர ஒன்றும் பாழாக்கி விடாது அப்படின்னு பேசி இப்ப வந்து போறாங்களா இல்லையாங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. இன்னொரு பக்கம் போனாக்கா இந்த கட்சி ஒரு 2 பேர் 4 பேர் தான் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலங்காலமா இருந்த ஒரு கட்சி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு கட்சி சீமான் இல்லைங்க, அதிமுகங்க. இப்ப சில்லா உடஞ்சு போகுது. ஆமா, அது என்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஒரு சில்லா இப்ப உடையிறது. என்னைக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு? அப்ப வந்து எடப்பாடியின் கையில் வந்து ஒரு கட்டுப்பாடு போச்சோ அப்பையில இருந்து செதறிடுச்சு. ஜெயலலிதா அவங்க எப்ப இறந்தாங்களோ அதுக்கு அப்புறம் முடிஞ்சிரா எல்லாம். இத்தனை வருஷம் கட்டுக்கோப்பா தானே வச்சிருந்தாரு. ஜெயலலிதா வந்து உயிரோட இருக்கும் போது யாருமே ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டாங்க, ஜெயலலிதா அம்மான்னு கூட சொல்ல மாட்டாங்க. அம்மா 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 வெறும் அம்மாலாம் இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு 10 டைலாக் போட்டதுக்கு அப்புறம் தான் புரட்சி தலைவி அவர்கள் புரட்சி தலைவரால் கண்டெடுத்த முத்து, ஞாயிற்றுக்கிழமை இரும்பு பெண்மணி, அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டுக்கு வந்து நிப்பாட்டுவாங்க. இன்னைக்கு வந்து ஜெயலலிதா இருக்கும் போதே நாங்களாம் அப்படி பண்ணது இல்லையே அப்படின்னு மாஜிக்கல் பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் அதுக்கு வந்து சுயமரியாதை ஏறி இருக்குன்னு எடுத்துக்கோமா, முதுகெலும்பு கொஞ்சம் நிமிர்ந்திருக்கு, அப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த கொடநாடுல இருந்து எடுக்கப்பட்ட ஃபைல்ஸ் யார் கைக்கெல்லாம் போகுதோ அந்த பக்கம் தான் இவங்க வந்து இப்படி இருக்கணும், சாஞ்சிடறாங்க அப்படி அந்த மாதிரி. அப்பனா ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அவர் தானே போனோம், அவர்கிட்ட தான் ஃபைல் இருக்கு. அப்படியா? அது சரி. இன்னொன்னு என்ன, கொடநாடு தான் வருது. கொடநாடு கேஸ் இப்ப திருப்பி வந்து தாவேகா வந்து கையில எடுக்க போறாங்களாமா. ஐயோ, கொடநாடு கேஸ் நடந்து இதோட 3வது ஆட்சி. அவங்க ஆட்சியில வந்து கடைசி இறுதியில வந்து இந்த கொடநாடு கேஸ் எடுத்தாங்க. அதாவது ரிசல்ட் என்னன்னு தெரிய போறப்போ ஆட்சி வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த திமுக அரசு வந்து 5 வருஷம் அதுக்கான இது பண்ணாங்க, தனி நீதிபதியெல்லாம் அமைச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆட்சி மாறிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப தீவிரமா இந்த கேஸை வந்து கையில எடுக்க போறாங்களாமா. ஆக்சுவலா அது எதுக்காக அப்படின்னா, அதிமுகவில் இருக்க முக்கியமான மாஜிக்கள் பல பேரை வந்து தாவேகா வந்து குறி வச்சு தூக்குது. ஆமா, அப்படி தூக்கும் போது எடப்பாடி பழனிசாமி எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. எந்த டிஸ்டர்பும் பண்ணாம நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கணும். அவங்களோட ஃபைல் எல்லாம் நீங்க எடுக்கிறது, அவங்களோட ரகசியம்லாம் நீங்க வெளியிட்டீங்கன்னா உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நாங்க கொடநாடை நோண்டுவோம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நோண்டுவோம், இப்படி பல விஷயங்களை நோண்டுவோம் அப்படின்னு இந்த அரசாங்கம் கொடுத்த ஒரு அலர்ட்டா தான் இதை வந்து பாக்குறேன். இதுல தாவேகாக்கு ஒரு சிக்கல் இருக்காமா. டிஎம்கே வந்து ஒரு தனி நீதிபதி அமைச்சிட்டாங்க, ஒரு தனி குழு நீதிமன்றம் அமைச்சிட்டாங்க. அது யாரும் அமைப்பாங்க? ஆளுங்கட்சியில ஒரு நீதிபதியா இருக்கிறவங்க, ஒரு அதிகாரந்த நீதிபதியா இருக்கிறவங்க அமைச்சிருவாங்க. தாவேகா அந்த மாதிரி யாரும் இல்லையாமா. யாரும் அமைக்கிறதுன்னு தெரியும், குழம்பு இருக்காங்க. அதான் புசியா வந்திருக்காருல்ல, அவர் நீதிபதியா ஆவாரியா? என்னையா அது? ஆகட்டும் படிச்சு ஒரு ஆவாரு. எத்தனை பேர் அட்வொகேட் இருக்காங்க? அது என்ன, அது நம்ம சத்தியமூர்த்தி இருக்காப்ல இல்ல? ஆமா, அவர் இருக்காரு. என்ன சாதாரணமா சிடிஆரே ஒரு அட்வொகேட் தான். அங்க போயிட்டு உட்கார வச்சிருவாங்க. போய் டீ சாப்பிடுறீங்களா, ஒரே டீ குடிங்களா அப்படின்னு மாதிரி. ஆமா, அது மாதிரிலாம் இருக்கு. அடுத்து அதிமுக ல இருந்து யாரும் வெளியே போனாங்கன்னு சொன்னீங்க. யாரு? விஜயபாஸ்கர். அதான் விஜயபாஸ்கர். இன்னொரு முக்கியமான தலை 2ஆம் தேதி சத்தம் இல்லாம போறாராம். அது வந்து அது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து வேற ஒரு மாஜி. சொல்லூர் ராஜா, ஆர்பி உதயகுமாரா. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஜெயக்குமாரா இபிஎஸ்ஏ போறாரோ? எனக்கு ஒரு மகன் பிறப்பான்.
அதுக்கு மேல ஹிண்ட்லாம் வந்து கேட்காதீங்க அவ்வளவுதான். சரி 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 அவ்வளவுதான். அது வந்து அவர் வந்து டபுள் மைண்ட்ல இருக்காராம். பாடகரா திமுகவுக்கும் போகலாமா இல்ல வந்து இப்படி போகலாமா அப்படின்னு பாடகர் அப்பப்ப மேடையில் ஏறி பாடுவாரு. சண்டை போடுவாரா? நாணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு பாடுவாரு. குத்து சண்டை வீரரா? அது இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சரி. கொஞ்சம் பேச்செல்லாம் போயிட்டு இருக்கான். எப்ப பாரு ஒரு தேர்தல் முடிஞ்சாலும் இந்த கட்சி தருதல முடிச்ச கட்சி எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம நம்ம எடுக்கிற ஸ்டாண்டே தலைவலியா இருக்கு. என்னடா கட்சி இது, இருக்க சுயமரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமா போகுது அப்படின்னு கொஞ்சம் புலம்பல்ல இருக்காராமா. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம வீட்டு மாடியில அதிமுக கொடியை வச்சுக்கிட்டு அது காத்துல பறக்கும் போது இப்படி ஒரு அங்கிள் செல்ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் நம்ம இப்படி எடுப்போம், அங்கிள்ஸ் மட்டும் இங்க இருந்து எடுப்போம். ஆமா ஆமா, அந்த மாதிரி கொடி இங்க பறக்குது இப்படி அதாவது என்ன சொல்லுவாருன்னா, நான் என்னைக்கான அதிமுக தான். ஆனா இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு சோகமான ஒரு நிலை உருவாயிருக்கு. சரி பாவம் தான். சரி, அது இருந்துட்டு போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, விருதுநகர் டிவிக்கே ஒன்றிய செயலாளர் இருக்காரு ஓகேங்களா. அவர் வந்துட்டு போலியோ சொட்டு மருந்து முகாமுக்கு ஆய்வுக்கு போயிருந்திருக்காரு. அங்க போயிட்டு அவரு ரீல்ஸ் எடுத்துருக்காரு. இல்ல இன்னொரு பாட்டு, விஜயோட பாட்டு தான், பாட்டு தெரியல, அந்த பாட்டை போட்டு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இதனால ரத்தமே அது வந்து ரத்த தானத்துக்கு ஆமா, இந்த மாதிரி ரீல்ஸ் மட்டும் இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்தே போலியா வருது நிறைய. அப்ப அந்த போலியோ சொட்டு மருந்துல சக்கரை உப்பு எல்லாமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கணும். நான் என்ன சொன்னா, நீங்க வந்து ஒரு சொட்டுல செக் பண்ணா அது சரியா இருக்காது. அங்க இருக்க ஒட்டுமொத்த பாட்டில் எடுத்து குடிச்சிருங்க, ஒரு பாட்டில குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்ற. போலியோ சொட்டு மருந்து ஒரு பாட்டில் ஃபுல்லா ஏன் ட்ரிப்ல போட்டு ஏத்திடுவோம் கையில? இல்ல, அது குடிச்சா இன்னும் சீக்கிரம் உள்ள இறங்கிடும் அதுக்காக. சரி. இன்னொரு பக்கம் விஜயோட பிறந்த நாளுக்கு நிறைய நலத்திட்ட உதவி எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு இடத்துல வந்து அரிசி வழங்கியிருக்காங்க வந்த மக்களுக்கு, அதாவது ஒரு 5 டன் அரிசி. இதெல்லாம் என்ன குத்தமா? அரிசி இன்னைக்கு ஒவ்வொரு ஒரு மனிதனிக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழுத்திடுவோம் சொன்னான் பாரதி. 1000 பேருக்கு அரிசி வழங்கியிருக்காங்க. சரி, அரிசி வழங்கியிருக்கப்பா, யார் காசுல வழங்க பேச முடியாது. வழங்கியிருக்காங்கன்னு வந்து அது இந்த புஸ்வாலம் வழங்கியிருக்காங்க தானே, யாருதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு ஒண்ணு பாக்கணும்ல. அத ஒண்ணும் அவங்க ஒன்னும் சொந்த காசை போட்டெல்லாம் ஒண்ணு வாங்கலையாம். ரேஷன் கடையில இருக்க அரிசி எடுத்து கொடுத்துருக்காங்க, அதுவும் 5 டன்னு. அது எடுத்து ஒரு 1000 பேருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த நாள் என்னைக்கு வந்துச்சு? சண்டே வந்துச்சு. சண்டே ரேஷன் கடை இருக்குமா? நீங்க இங்க கொடுங்க, நாங்க வாங்கி தரோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல, வாரத்துல 2 சண்டே இருக்கு. அது இருக்கா? அது எந்த சண்டே? அது எந்த சண்டே பாருங்க. ஃபேக்ட் செக் எடுத்துறோம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்ல, இங்க பாருங்க, அது வந்து தவறுலாம் கிடையாது. நீங்க அந்த ரேஷன் அரிசியை போய் கொடுக்குறாங்கன்னா அரசாங்கமே அவங்கதான், அவங்ககிட்ட இருந்து அவங்களே எப்படி திருடுவாங்க சொல்லுங்க? நலத்திட்ட உதவி ரேஷன் கடைக்கு போனாலே ஃப்ரீயா தான் ஏத்துறாங்க அரிசி. அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு 5 டன்னை எடுத்துட்டு வந்து மக்களுக்கு 1000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படி பாக்குறீங்க, 5 டன்னை அங்க இருந்து எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அது அவங்களுக்கு தெரியாம எடுக்கணும். அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பதுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சீல் வச்ச கோணியை மறைக்கணும், இல்ல எரிக்கணும், ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 5 டன் அரிசியை பப்பாதியா பிரிக்கணும். அப்புறம் சந்தேகமே வராம கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஒரு மனுஷன் பொதுமக்களுக்கு நல்லது செய்யறதுல நீங்க இவ்வளவு இடையூறு தரீங்க. இந்த ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா, அந்த சந்தானமும் விஷாலும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. பூங்காவனம்னு ஒரு கேரக்டர் வந்து சந்தானம் பண்ணிருப்பாரு. அதுல வந்து சமையல்காரா இருப்பாரு. அங்க வந்து சமையலுக்கு என்ன வேணும், 1 கிலோ, ஒரு 10 கிலோ மாங்காய் அண்ணாச்சி தோட்டத்துல பறிச்சுக்கலாம், 20 கிலோ அரிசி அண்ணாச்சி கடையில எடுத்துக்கலாம். ஏன்னா வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது வாயில வராதா? அதெல்லாம் இல்ல, இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி. நீங்க வந்து எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு GTA மாதிரி இது ஆட்சி, புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட் ஆட்சி கேவலப்படுது. இட்லி கதை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த ரேஷன் அரிசி வேற எங்கேயாவது போக வேண்டியது. நீங்க வந்து 2 இட்லிக்கு மேல இன்னொரு இட்லி வந்து சாப்பிடுறேன்னா அது இன்னொருத்தவங்களோடது. ஆமா, அதனால இந்த ரேஷன் அரிசி வேற யாருக்கா போயிருச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா பீஸ். அதனால அங்க இருந்து எடுத்து இங்க குடுக்குறாங்க. அப்ப ஆதவர்ஜனா மட்டும் சொல்லிருக்கால, ரேஷன் கடையில வாங்குற அரிசிலாம் வந்து மக்கள் சாப்பிடுறதே கிடையாது, குப்பையில கொட்டுறோம் அப்படின்னு மட்டும் அது சொல்லுவாரு. அவர் வந்து அவரால் சாப்பிட முடியுமா? அவர் வந்து முள்ளங்கி சாம்பாரை எளிமையா சாப்பிடுறாரு. காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம். ஆதவர்ஜனா பிஜேபி இப்படி கேள்வி கேட்க கூடாது. என்னன்னு? அரிசி யார் தர? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தருது. ஆமா, அப்ப பிஜேபி தானே கேள்வி கேக்குறேன். பிஜேபி கேள்வி கேட்டாலும் தப்புன்றீங்க, கேள்வி கேட்கறதுனாலும் தப்பு. அது பிஜேபி காரே இப்படி மாதிரி அரிசி நல்லா தர மாட்டேன்னு சொல்லணும்ல டைரக்டா. அது வந்து ஆமா, இப்ப பாத்தீங்களா பிஜேபி எதிர்த்துட்டோம், அவ்வளவுதான். அடுத்து என்னன்னா,
தலைவர் வந்து கரூருக்கு போறாராம். கரூரா பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல பாக்குறாரா? ஆமா ஆமா 2வது ஆனா வாரம் அவர் வீடு வீடா போறாரா இல்ல மண்டபத்துக்கு வராரா இல்ல அவங்க மறுபடியும் மண்டபத்துக்கு கூப்பிடுறாரா அதெல்லாம் தெரியாது. அங்கே கூப்பிட்டு வச்சு காலில் விழுந்து அழுவாரா? அதெல்லாம் தெரியாது. 2வது வாரம் போறாராமா. ஆனா இப்ப சிபிஐ என்ன பண்ணணும் அப்படின்னா இத வந்து தடுக்கணும். ஏன்னா இந்த வழக்கு வந்து விசாரணையில இருக்கு. விக்டிமை கூப்பிட்டு வச்சு பேசுறது அப்படிங்கிறது விசாரணை திசை திருப்பக்கூடியது, விசாரணையை கலைக்கக்கூடியது. ஆல்மோஸ்ட் இது அப்படியே செந்தில் பாலாஜியோட கூட ஒப்பிடலாம். அதிகாரத்துல இருக்கிறாரு, சாட்சிகளை கலைக்கிறாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அவரோட அதிகாரங்களை பறிக்கணும்னு சொல்லி கடந்த ஆட்சியில செந்தில் பாலாஜியோட பதவி வந்து பறிக்கப்பட்டுச்சு. அப்ப இவர் போய் அங்க போய் பார்த்தாரு அப்படின்னா உடனடியா அவருடைய பதவியை பறிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தானாக வந்து இந்த வழக்கு போடணும். இல்லைன்னா இந்த சந்திப்பை நிறுத்தணும். இது வந்து வழக்கு நம்ம வழக்கு தொடரல, யாரும் வழக்கு தொடரல, அவங்களே கேட்டுக்கிட்ட சிபிஐ வழக்கு. அதனால இது வந்து சரி. அப்படி அதிகாரத்தை படிச்சுட்டு அடுத்த சிஎம் யாரு? அடுத்த சிஎம் வந்து லயலாமணி இல்ல ஆதவர்ஜினா சத்யராஜ் அட்வொகேட் சத்யமூர்த்தி அவர். ஆமா அவர் வர வாய்ப்பு. அடுத்த சிஎம் யாருன்னு தெரியல, பாப்போம். பாப்போம்.